பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இது ரூத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ரூத் யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு மோவாபிய பெண். மோவாபியரை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று வாசிக்கிறோம். ஆனால் மோவாபிய ஸ்திரீயாகிய இந்த பெண் இப்பொழுது எங்கே வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மோவாபை விட்டு பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வருகிறார்கள். அவர்களுக்கு போவாஸ் சொல்லக்கூடிய வார்த்தை தான், உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த இந்த ரூத்திற்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த இந்த ரூத்திற்கு முதல் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மீதம் எடுக்க பண்ணுகிறார். 2வது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதே அதிகாரத்திலே 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சில அரிகள் அவளுக்காக சிந்த விடப்படுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்மை மீதம் எடுக்க பண்ணுவார். நமக்காக சில நன்மைகளை அவர் சிந்த விடுவார். நன்மைகளை நமக்கு நிச்சயமாக தந்து நம்மை வழி நடத்தி செல்வார். அது மட்டுமல்ல, ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கிடைத்த இன்னொரு ஆசீர்வாதம், போவாசோடு கூட திருமணம் நடக்கிறது. அதே போல நாம் கர்த்தரை நம்பி வரும் பொழுது மணவாளனாகிய கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஒரு நாள் அழைத்து கொண்டு செல்வார். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலனை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.